GTA San Andreas இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் இந்த வீடியோவை பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா GTA San Andreasல பிசி சீட்ஸ் எப்படி போடுறதுன்னாங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு சத்தியமாக தெரியாது, அதனால தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்குவாட் தமிழ். இங்கிலீஷில் மொக்கப்படாமல் தமிழ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்குவாட் தமிழ். நான் உங்கள் நித்தின் வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை சர்ச் பாரில் ZAchieverன்னு டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணி அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஸ்கிரிப்டோட லிங்க்கு ஒரு ஏபிகேவோட லிங்க்கு கொடுத்துருப்பேன். அது ரெண்டுத்தையும் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு இந்த ஸ்கிரிப்டை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் அழுத்திக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் அழுத்தினா நம்மளுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆனோடனே மோட் பை ஸ்குவாட் தமிழ்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறையா சின்ன சின்ன ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ணணும் டிவைஸ் மெமரி, ஆண்ட்ராய்ட், டேட்டா, இதில் com.rockstar gamesன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஃபைலுக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணோடனையும் வெளியே வந்துடுங்க. வெளியே இந்த டேட்டா அந்த com.rockstar games அந்த ஃபைலை இப்போ நான் ரீநேம் கொடுத்துக்கணும். இப்போ அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிச்சிடணும். இப்போ அந்த ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரீநேம்னு இருக்கும். அதை அழுத்தி டாட் வச்சு உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ டேட்டாக்கு மாற்றின மாதிரியே போய் OBBக்கும் நேம் மாற்றிடணும். இப்போ OBBக்கும் நேம் மாற்றியாச்சு. இப்போ நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க San Andreasை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணோன்னே ஏற்கனவே நீங்கள் ஏற்றுன அந்த ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே அந்த OBB அதுக்கப்புறம் அந்த டேட்டா நீங்கள் மாற்றினதை இருந்த மாதிரியே மறுபடியும் பழையபடி வச்சுருங்க. அந்த டாட் வரைக்கும் அப்படியே எரேஸ் பண்ணிடுங்க. OBB மாற்றியாச்சு. இப்போ டேட்டாவை மாற்றிடலாம். இப்போ நம்ம ரெண்டு ஃபைல்ஸையும் நார்மலாக மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கேம்குள்ளே போய்க்கலாம். இந்த கேம் பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏன்னா நீங்கள் முடித்த மிஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த கேம் எப்படி சீட்ஸ் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ஒரு ஸ்வைப் பண்ணணும். ஸ்வைப் பண்ணால் நம்மளுக்கு நிறையா கேட்கும். அதில் இந்த ரைட் லெஃப்ட்டு அப் டவுன் இதை யூஸ் பண்ணி நம்ம சீட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். சீட்ஸில் போய் ஜெட் பேக் எடுத்துட்டோம். இதில் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் கரெக்டாக நீங்கள் சென்டரில் டேப் பண்ணணும். சென்டரில் டேப் பண்ணோன்னே சீட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பர் பஞ்சு. இந்த மாதிரி இதில் நிறைய சீட்ஸ் இருக்குது. பிசியில் வர எல்லா சீட்ஸுமே இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சொல்லப்போனால் நீங்கள் போக போகவே உங்கள் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மணி சீட் போட்டோன்னே மணி ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம டெலிபோர்ட் கூட ஆகிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இடத்த நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் பண்ணி இதில் டெலிபோர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை அழுத்தினீங்கன்னா டெலிபோர்ட் ஆயிடும். இதை இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ அதை நம்ம இந்த இடத்துலேருந்தே சூஸ் பண்ணிக்கலாம். அது எங்கே வேணாலும் போய் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் மாதிரி மாறணுமோ அவங்கள மாதிரி கூட நம்ம மாறிக்கலாம். இதில் ஸ்கின் செலக்டர் V3ன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன ஸ்கின்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு காட்டும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். மேலே அந்த மிஷின் ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எதை வச்சுருக்கீங்களோ அதோட க்ளோன் உருவாயிரும். அண்ட் ஒன் திங், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம ஸ்குவாடில் ஒரு மெம்பர் ஆகலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானே கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்குவாட் ஃபார் எவர் பீஸ்.